Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா Accenture அப்படிங்கற இந்த ஐடி கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்சூனிட்டி பார்த்தா இந்த வீடியோல பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ரெண்டு விதமான ரோலுக்கு வந்து இப்போ கரண்டா வந்து வேகன்ட் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து காலேஜ் படிச்சு முடிச்சிட்டு வந்து ஒரு நல்ல ஒரு ஐடி கம்பெனில வந்து ஒரு மாசம் ஒரு 50000 ரூபாய் சாலரில வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஆசை தான். பட் ஆசை இருந்தாலுமே அதுக்கு வந்து இப்போ கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கிடையாது. பட் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே அதாவது எக்ஸ்பிரஸ் தமிழ்நாட்டில் நம்பர் 1 ஐடி கம்பெனி இருக்கக்கூடிய Accenture அப்படிங்கிற இந்த ஐடி கம்பெனியில் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கும் சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படிங்கிற ரோலுக்குமே வந்து பார்த்தோன்னா ஹையர் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க தமிழர்களுக்கு மட்டும்தான் வந்து வேலை வந்து இருக்குது அப்படிங்கிற வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஒரு தமிழ் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஐடி தான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து என்ன ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பேச்சுலர் டிகிரிஸ் யார் வேணாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் கொரோனா பேட்சில் பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்லை நார்மல் பேஜில் பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே, தாராளமாக இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். இந்த ஜாப்புக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க நண்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த குரூப்பில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நியர்பையில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒர்க் ஃப்ரம் ஹோம், பார்ட் டைம் ஜாப்ஸ், ஆன்லைன் ஜாப்ஸு, இந்தந்த ஆப்பில் அமௌண்ட் வருது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரூப்பில் கிடைக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க முடியும். நல்ல ஒரு பேக்கெட் பண்ணி உங்களால் வந்து ஏர்ன் பண்ணிக்கிறவும் முடியும். சரி வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து Accenture அப்படிங்கிற இந்த ஒரு ஐடி கம்பெனி, இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ப்ரிஃபரபுளாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன ரோலுக்காக ஃபஸ்ட் வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கும் அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 விதமான வேரியண்ட்டில் வந்து ஜாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரெண்டுக்குமே நீங்கள் வந்து தனித்தனியாக அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஜாப் வந்து நான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக இந்த ஜாப் ரோலுக்காக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரெஷர்ஸு, வேலையில் வந்து முன்ன அனுபவம் வந்து இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதிகபட்சமாகவே நீங்கள் வந்து 11 மந்த்து மட்டும்தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே எனக்கு வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு 3 இயர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. 11 மந்த்து அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய நபர்கள் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட் பேச்சுலர் டிகிரியை முடிச்சிருக்கக்கூடிய நபர்களை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான நேச்சுரல் ஆஃப் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டிசைனு, பில்டு, டெஸ்ட்டு, அசம்பிள் இதை மட்டும்தான் உங்களுடைய ஒர்க்காக வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு அண்ட் கான்ஃபிடென்ஷியல் அப்ளிகேஷன் யூசிங் பிஸ்னஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து இதில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பிஸ்னஸ் டிரைவர்ஸ் தட் வில் இம்பேக்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்டு டெலிவர்டு சாஃப்ட்வேர் த்ரோட்டு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா நேச்சுரலாக ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் உங்களை வந்து டிசைன் ஃபஸ்ட்டு வந்து சாஃப்ட்வேர் வந்து டிசைன் பண்ணணும், அதை பில்ட் பண்ணணும், டெஸ்ட் பண்ண அசம்பிளுக்கு வந்து அனுப்பணும். இதுதான் வந்து நடக்குது. இல்லை உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஃப்ரெஷர் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை நான் வந்து ஐடிலாம் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல் ஸ்ட்ரீம்ஸ், அதாவது ஆல் ஸ்ட்ரீம் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சஸ் வந்து ஆஃப் பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ அண்டு எம்எஸ்சியில் வந்து சிஎஸ்இ அண்டு ஐடி படிச்சிருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் இது வந்து வந்துடும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதை தாண்டி எம்சிஏ படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் எம்எஸ்சியில் வந்து சிஎஸ், அதை வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். ஐடி படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த எம்எஸ்சியில் வேறு ஏதாவது நான் வந்து மேக்ஸு, சயின்ஸு படிச்சிருக்கேன் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. இந்த டிகிரி படித்தவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2019, 20, 21, 22 இந்த இயரில் பாஸ் பண்ணி நீங்கள் வந்து வெளியில் வந்திருக்கீங்க அப்படின்னா
அந்த நபர்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஃபுல் டைம் உங்கள் எஜுகேஷன் ஒன்லி. நீங்கள் வந்து ஒரு போர்டு ஒரு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். நீங்கள் ஒரு பார்ட் டைமாவோ இல்லை வந்து கரஸ்லையோ இல்லை வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லையோ நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள். நீங்கள் வந்து எங்கள் கம்பெனி வந்து உங்களை வந்து ஆட்களை தேர்வு செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு போஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனில். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கிற முடியும். ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நோட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அதை நீங்கள் வந்து எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிறோம் முடியாது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. நோ ஆக்டிவ் பேக்லாக்ஸ் டூரிங் அப்ளிகேஷன் அண்ட் ஆர் டூரிங் ஆன்போர்டிங் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. கேண்டிடேட்ஸ் வுட் ஹேவ் நாட் அரியர்ஸ் அண்டு ரெக்ரூட்மெண்ட்டு அசம்பிள்மெண்ட். அந்த அசம்பிள்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூவில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு 3 மந்த்து, அதாவது இந்த கம்பெனியில் இவர் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கம்பெனியில் நீங்கள் ஏற்கனவே 3 மந்த்துக்கு முன்னாடி இந்த ஜாப்பில் நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள். நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது, அப்ளை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. அதனால் இந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலை, நான் வந்து முயற்சியே பண்ணலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து இருக்கக்கூடிய அப்டேட்ஸு எலிஜிபிலிட்டி எல்லாமே நம்ம பார்த்தோம். நம்ம செகண்டாக பார்க்க போகிற ரோல் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட் அப்படிங்கிற இந்த ஒரு ரோல் தான். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேரியண்ட்டு கிடையாது, அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எலிஜிபிலிட்டி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் ஸ்ட்ரீம் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிஎம், எம்எஸ்சி, எம்ஏ, எம்காமு, எம்ஃபில், பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிஏ, பிகாம் படிச்சிருக்கக்கூடிய நபர்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பாஸ் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2019, 20, 21, 22 இந்த டிகிரியில் நீங்கள் இந்த இயரில் வந்து டிகிரி முடிச்சிங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல் டைம் எஜுகேஷனாக தான் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. பார்ட் டைமாக படிச்சிருக்கக்கூடாது, கரஸில் படிச்சிருக்கக்கூடாது, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நீங்கள் வந்து படிச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பிஇ, பிடெக், எம்ஏ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி, சிஎஸ்ஐடி பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிஏ கேண்டிடேட் வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் ரோல் அப்படிங்கிறே கொடுத்துட்டாங்க. அதாவது போன ரோலுக்கு பார்த்தக்கூடிய நபர்களை வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தாண்டி அதர் டிகிரி, இந்த டிகிரி படித்தவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 3 மந்த்தில் நீங்கள் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து அப்ரோச் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்கிறாங்க. 11 மந்த் இருக்கக்கூடிய நபர்கள், வேகன்சிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டியை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அப்ளை பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க, விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த கம்பெனிலே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. நீங்கள் ஜென்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம், லேடிஸும் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து டெஸ்ட் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் இன்டர்வியூ அந்த அசம்பிள்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து வில்லிங்காக இருக்கக்கூடிய நபர்களை வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ஜாப்புக்கான அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். அப்ளை நவுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆகும். லாஸ்ட் டேட் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணலை. எப்போ வேணாலும் இந்த ஜாப் வந்து க்ளோஸ் ஆகும். அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணணுமோ டக்குன்னு வந்து பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணக்கூடிய நபர்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஐ ஆல்ரெடி ஹேவ் அக்கௌண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து ஏற்கனவே இந்த அக்கௌண்ட்டில் இந்த ஒரு கம்பெனியில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை கொடுக்கலாம். இல்லை வந்து புதுசாக நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா ஐ டோன்ட் அக்கௌண்ட்டுங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்கள் நேம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற நீங்கள் வந்து பாருங்கள். இந்த தனியாலாம் லெட்டர் போர்ட்டில் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. அது மாதிரி ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் இருக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடாது. உங்கள் பேன் கார்டு வந்து இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து முடிச்சுட்டு இந்த இடத்துல ஐ நாட் ஏ ரோபோட் அப்படிங்கிற கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அப்படிங்கிற நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப் வந்து இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதை டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மறுபடியும் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இந்த இடத்துல படிச்சுக்கோங்க. சரிங்களா, எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணப்படும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு 2 பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.